சென்னை அணிக்கு எதிரான தோல்விக்கு முக்கிய காரணமே மும்பை அணி கேப்டன் ஹர்திக் பாண்டியாதான் என அஸ்வின் விமர்சித்துள்ளார். பேட்டிங் பிட்சான வான்கடேவில் முதலில் பவுலிங் தேர்வு செய்தது தவறானது. மேலும் பவுலர்களை பாண்டியா பயன்படுத்திய விதம், பீல்டிங் செட்டர், ஆட்டத்தின் முக்கிய தருணங்களில் எடுத்த முடிவுகள் என எல்லாமே தவறானவை என தெரிவித்துள்ளார். சிவகங்கையில் 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் குற்றவாளிக்கு 5 மரண தண்டனை விதித்து சிவகங்கை மாவட்ட நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பளித்துள்ளது. வீடியோ கேம் விளையாட தருவதாக கூறி 5 சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்ததாக சந்திரன் என்பவர் 2024ஆம் ஆண்டு கைதானார். கடந்த 2 ஆண்டுகளாக நடந்த விசாரணையின் முடிவில் தற்போது 5 மரண தண்டனையுடன் 4 ஆயுள் தண்டனை மற்றும் 22 ஆண்டுகள் சிறை தண்டனையும் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நேற்று முடிந்த நிலையில் திமுக வேட்பாளர்களுடன் முதல்வர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தியுள்ளார். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய 4 மாவட்ட வேட்பாளர்களிடம் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது என அவர் கேட்டறிந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த கட்டமாக மற்ற மாவட்ட வேட்பாளர்களுடனும் அவர் ஆலோசனை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் வாக்களிக்காத விவகாரம் சமூக வலைதளங்களில் பேசுபொருளாகியுள்ளது. தமிழக வெற்றி கழகம் சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் விஜயின் பெற்றோர் மிகவும் ஆர்வமுடன் இருந்தனர். ஆனால் விவாகரத்து வழக்கால் விஜய் மீது அவரது மகன் ஜேசன் சஞ்சய் அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் தேர்தலில் வாக்களிக்க விஜய் அழைப்பு விடுத்தும் அவர் வரவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. மேற்கு வங்கத்தில் வெற்றி பெற்ற பிறகு டெல்லியை கைப்பற்றுவேன் என மம்தா பானர்ஜி கூறியுள்ளார். தனக்கு அதிகாரம் முக்கியமில்லை என்ற அவர் டெல்லியில் பாரதிய ஜனதாவை வீழ்த்தப்படுவதே முக்கியம் என்றார். வங்கத்தில் பிறந்ததான் வங்கத்திலேயே தனது உயிரை விடுவேன் என பேசினார். மேலும் பாரதிய ஜனதாவுக்காக பணியாற்றும் அதிகாரிகளின் பெயரை குறித்து வைத்திருப்பதாகவும் தங்களை தோற்கடிக்கும் சக்தி அவர்களுக்கு இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். வாக்குப்பதிவு உயர்ந்துள்ளதால் அதிமுக கூட்டணியின் வெற்றி உறுதியாகியுள்ளதாக பாரதிய ஜனதா துணைத் தலைவர் KB ராமலிங்கம் தெரிவித்துள்ளார். சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவர் ஆலோசனை நடத்தினார். பின்னர் பேசிய KB ராமலிங்கம், மே மாதம் 4ஆம் தேதிக்கு பிறகு முதல்வராக பொறுப்பேற்க உள்ள எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்க வந்தேன் என்றார். மேலும் திமுகவின் வாக்குகள் பல இடங்களுக்கு பிரிந்துள்ளதால் தங்களது வெற்றி உறுதியாகிவிட்டதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நேற்று அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நிறைவடைந்ததை அடுத்து தேர்தல் நடத்தை விதிகளில் தளர்வு அளிக்கப்பட்டுள்ளது. அதன்படி பறக்கும் படைகள், நிலையான கண்காணிப்பு குழுக்கள் திரும்பப் பெறப்பட்டன. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான படத்தை எடுத்து செல்லலாம். மேலும் தேர்தலில் எந்த வாக்குச்சாவடியிலும் மறு வாக்குப்பதிவுக்கான அவசியம் எழவில்லை என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சென்னை அணி 3வது வெற்றியை பதிவு செய்துள்ளது. முதலில் பேட்டிங் செய்த சென்னை அணி சஞ்சு சாம்சனின் அதிரடி சதத்தால் இருப்பது ஓவர்களில் 207 ரன்கள் குவித்தது. 208 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணியின் வீரர்கள் அடுத்து விக்கெட்டுகளை இழந்தனர். இறுதியாக 104 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 103 ரன்கள் வித்தியாசத்தில் மும்பை அணி படுதோல்வியை தழுவியது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி தொடர முக்கிய காரணமாக இருந்தவர் ப. சிதம்பரம். ஆனால் ராகுல் காந்தி தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணியமைக்க விரும்பியதாக கூறப்பட்டது. இதனால் தனது சொந்த ஊரான காரைக்குடியில் ராகுல் காந்தியை பிரச்சாரத்திற்கு அழைத்தும் அவர் வரவில்லை என கூறப்படுகிறது. ராகுல் காந்தியின் இந்த அணுகுமுறையால் ப. சிதம்பரம் அதிருப்தியில் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். 2026 IPL தொடரில் மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் 103 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றதை அடுத்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டியலில் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 7 போட்டிகளில் விளையாடியுள்ள சென்னை அணி 3 வெற்றிகள் மற்றும் 6 புள்ளிகளை பெற்றுள்ளது. பஞ்சாப் அணி 11 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. ராஜஸ்தான் அணி 10 புள்ளிகளுடன் 2வது இடத்தில் உள்ளது. சென்னை அணி 6 புள்ளிகளுடன் 5வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. மும்பை அணி புள்ளிப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. சென்னை அணி தனது அடுத்த போட்டியில் குஜராத் அணியுடன் ஏப்ரல் 26ஆம் தேதி மோதுகிறது.